ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபைரட் கிச்சன். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெசரட் தான் செய்ய போகிறோம். பெசரட் பார்த்தீங்கன்னா 2 விதமாக செய்யலாம். பச்சை அரிசிலையும் செய்யலாம், புழுங்கல் அரிசிலையும் செய்யலாம். பொதுவாக எப்பவுமே நம்ம பச்சை அரிசியில் தான் செய்வோம். இன்றைக்கி எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக நம்ம புழுங்கல் அரிசி, நம்ம டிஃபன் அரிசி இருக்கு இல்லையா, குண்டு அரிசி, அதில் தான் நான் இன்றைக்கி 2 டம்ளர் அந்த குண்டு அரிசி போட்டிருந்தேன். 1 டம்ளர் முழு பச்சை பருப்பு இருக்குது பார்த்தீங்களா, இது ரொம்ப சத்தும் கூட. அப்படியே முழுசாக போட்டுருந்தோம். இது 1 டம்ளர் போட்டிருந்தேன். போட்டு ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சிட்டேன். ஊற வச்சதுக்கப்புறம் ஒரு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துட்டேன். அரைச்சி எடுத்து இது மாதிரி மாவாக அரைச்சிட்டு நம்ம தோசை ஊற்றும் இல்லையா, கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கலாம். இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்னென்னு பார்த்தீங்கன்னா, தோசைக்கல் இருக்கு இல்லையா, இந்த தோசைக்கல்ல இதே மாதிரி ஊற்றி எடுத்துடலாம். பாருங்கள், இன்னும் ஒன்று ஊற்றி எடுத்துட்டேன். இப்போ இன்னொன்று ஊற்றிருக்கேன் பாருங்கள், இப்படி தான் இருக்கும். நல்ல டேஸ்ட், சூப்பர் டேஸ்ட்டும் இருக்கும். ஏன்னா எப்போவுமே பச்சை அரிசியில் சேர்த்து இந்த வாட்டி புழுங்கல் அரிசியில் நான் செஞ்சு பார்த்தேன். அவ்வளோ டேஸ்ட்டு, பச்சை அரிசி இது சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குது. ரொம்ப சிம்பிளாக சீக்கிரம் ஈஸியாக செஞ்சலாம். சத்தும் கூட இல்லை, ஏன்னா முழு பச்சை அரிசி போடுறோம் இல்லையா, அதனால். இது பார்த்திங்கன்னா நான் 2 டம்ளர் புழுங்கல் அரிசி போட்டிருக்கேன். அதுக்கு 1 டம்ளர் முழு பச்சை அரிசி போட்டிருக்கேன். முழு பைத்தம்பருப்பு போட்டிருக்கேன், பச்சை பருப்பு. இதான் பச்சை பருப்புன்னு சொல்லுவாங்க. பச்சை பருப்பு போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நான் ஊற வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு இப்போ நான் இதை ஊற்றி எடுத்துருக்கேன். நீங்கள் பச்சை அரிசியில் செய்கிற மாதிரி இருந்தீங்கன்னா 1 டம்ளர் பச்சை அரிசி போட்டுக்கலாம், 1 டம்ளர் இந்த முழு பச்சை பருப்பு போட்டுக்கலாம். அப்படி இல்லை, இன்னும் நம்மளுக்கு இன்னும் பருப்பு ஜாஸ்தியாக வேணும்னு சொன்னால் 1/2 கப்பு பச்சை அரிசியும் 1 கப்பு நம்ம இந்த முழு பச்சை பருப்பும் போட்டு ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுட்டு அரைச்சி, நம்ம குட்டி மிக்ஸி எது வச்சுருக்கோமோ அதை வீட்லேயே அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம நிறைய செய்கிற மாதிரி இருந்தால் கடையில் கொடுத்து, மாவு அரைக்கிற கடையில் கொடுத்து அரைச்சிக்கோங்க. நான் கொஞ்சமாக செய்கிறதுனால வீட்லேயே தான் அரைச்சிருக்கேன். அவ்வளோதான், இது முடிஞ்சிருச்சு. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தேங்காய் சட்னி சூப்பராக இருக்கும். அதோட இந்த பாருங்கள், சூப்பர், இதுதான் ஹீரோ. இவர் பார்த்தீங்கன்னா வெல்லம், இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பெசரட்டுக்கு இந்த வெல்லம் தான் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஈவினிங் டைமில் பசங்க ஸ்நாக்ஸ் மாதிரி கேட்டாலும் நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். நம்மளுக்கு எதனா சாப்பிடணும் போல இருந்தாலும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். நம்ம இது மாவெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டா பசங்கிட்ட கொடுத்தா கூட அவங்களே ஊற்றிடுவாங்க. ரொம்ப ஈஸி தான், அவங்கள ஊற்றி நம்ம செஞ்சு சாப்பிட சொல்லலாம். வெளியில் போய் வாங்கி சாப்பிட்றதுக்குலாம் இது ரொம்ப ஆரோக்கியமும் கூட. நம்ம முழு பச்சை பருப்பு போட்டிருக்கோம் இல்லையா, அதில் தானே எல்லா சத்தும் இருக்குது. அதனால் நம்ம இதோட சேர்த்து சாப்பிடணும், சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். இது உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் நான் இது புழுங்கல் அரிசி தான் செஞ்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பாருங்கள், பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய்.